தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகளிர் தினத்தையொட்டி பிரதமர் மோடியின் எக்ஸ் தளத்தை கையாளும் வாய்ப்பை பெற்ற தமிழக செஸ் வீராங்கனை வைஷாலி பல போட்டிகளில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் தாம் மிகவும் பெருமைப்படுவதாக பதிவு. உலக மகளிர் தினத்தையொட்டி மகளிருக்கான பிங்க் ஆட்டோ திட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பெண்கள் உயர்கல்வி பயில உருவாக்கப்பட்டதே புதுமை பெண் திட்டம் என பெருமிதம். அனைத்து பரிமாணங்களிலும் தம் வாழ்வில் நீக்கமற்ற நிறைந்திருக்கும் பெண்ணினத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும். இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து மகளிர் தின வாழ்த்து. பாஜகவுடன் கூட்டணி அமைக்க அதிமுக தவம் கிடக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கருத்து. அண்ணாமலையின் பேச்சை தாங்கள் கண்டு கொள்வது கிடையாது எனவும் பேட்டி. திமுக எம்பிக்கள் கூட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை நடைபெறும். கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. எல்லோரும் சேர்ந்து திமுக அரசை தேர்ந்தெடுத்த நிலையில் நம்மை ஏமாற்றுவார்கள் என இப்போதுதான் தெரிகிறது. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யாத திமுக அரசை மாற்றுவோம் என மகளிர் தினத்தில் த.வே.க. தலைவர் விஜய் சூளுரை. தர்மபுரியில் யானை எரித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம். தமிழக வனத்துறை அறிக்கை தாக்கல் செய்யும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவுக்கு கடத்திச் செல்லப்பட்ட 80 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். மத்திய வருவாய் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று கப்பலில் சோதனை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக ஜெயலலிதாவின் பாதுகாப்பு அதிகாரிக்கு சம்மன். மார்ச் 11ஆம் தேதி நேரில் ஆஜராக சிபிசிஐடி போலீசார் அறிவுறுத்தல். முடா வழக்கில் கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா மனைவி பார்வதிக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மன் ரத்து. அமலாக்கத்துறையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் கர்நாடகா உயர்நீதிமன்றம் உத்தரவு. உக்ரைன் ரஷ்யா இறுதி தீர்வுக்கு வரவில்லை எனில் தடைகள் மற்றும் வரி விதிப்புகள் உடனடியாக நடைமுறைக்கு வரும். மேலும் அதிக வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. சிரியாவில் அரசு படைகளுக்கும் முன்னாள் அதிபரின் ஆதரவு குழுவுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல். 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு.